ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு FPS கேமர். நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச 3 பேர் இருக்கிறானுங்க. ஒருத்தனும் கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கும், இருந்தாலும் அவனுக்கு ஒரு தனி ஸ்டைல் ஒன்று இருக்கும். இன்னொருத்தன் இருக்கிறான், அவனுக்கு கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு மேட்ச் போட்டால் 1 hour ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப காண்டேற்றும். அதான் கடைசி இவன் மல்டிப்ளேயர் சூப்பராக ப்ளே பண்ணுவான், ஆனால் பேட்டில் ராயல் மயிறு மாரி இருக்கும். அவங்களாம் இருக்கும் போதே புதுசாக ஒருத்தன் வந்துருக்கிறான். அவனை பற்றி பார்த்தலாமா? அவன் தான் கால் ஆஃப் டியூட்டி வார்ஸோன் மொபைல். ஃபஸ்ட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல நான் மைனஸை சொல்லிடுறேன். முதல்ல மைனஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மைனஸு கிராஃபிக்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ ஃபயரில் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதில் கிராஃபிக்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்லலாம், கேம் லான்ச் ஆகி 1 day தாண்டா ஆச்சுன்னு சொல்லி. 1 day தான் ஆச்சு, ஆனால் கிராஃபிக்ஸ் இவ்வளோ லோவாக இருக்கக்கூடாது. சுத்தம் படு மட்டமாக இருக்குது. பீட்டா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி கிராஃபிக்ஸ் இருக்குது. அது ரொம்ப காண்டு எடுத்துது. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க கிராஃபிக்ஸ் மொத்தம் 4 லெவல் இருக்குது. லோ, மீடியம், ஹை அண்ட் அல்ட்ரா. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க லோ மட்டும் தான் அன்லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மீடியம், அல்ட்ராலாம் அன்லாக் பண்ணலை. அடுத்த சீசன் அன்லாக் பண்ணும்போது கிராஃபிக்ஸ் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதுமாதிரி நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கிராஃபிக்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால சில விஷயம் சரியாக புரியாது. அதில் ஒன்று தான், எனிமி கண்ணுக்கே தெரிய மாட்டானுங்க. எனிமி எங்கே இருக்கிறானே தெரியல. ஏம் பண்ணால் எங்கேயோ ஷூட் ஆகுது. ரீகால் பயங்கரமாக ஆகுது. ரீகால் சிஸ்டம் சரியில்லை. முக்கியமாக எனிமி கண்ணுக்கு தெரிய மாட்டானுங்க. அது காரணம் கிராஃபிக்ஸ் லோவாக இருக்கிறது தான் காரணம். ஒருவேளை கிராஃபிக்ஸ் ஹையாக இருந்துச்சுன்னா அங்கே எனிமி நல்லா கண்ணுக்கு தெரிவானுங்க பளிச்சுன்னு. அப்புறம் மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீகாயில் தான். ரீகாயில் பயங்கரமாக ரீகாயில் ஆகுது. ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சென்சிட்டிவிட்டி என்ன தான் மாற்றி வச்சாலும் ரீகாயில் பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ரீகாயில் ஆகுறது கடுப்பேற்றுது. நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு ஒரு 4GB ரேம்லேயே நல்லா சப்போர்ட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஐஎன் ஃபோன்லாம் தேவையே இல்லை. 4GB ரேம் இருந்தாலே போதும். ஓரளவுக்கு நார்மலாக லோ கிராஃபிக்ஸில் கேம் சூப்பராக ப்ளே பண்ணலாம். மற்ற கேமில் மல்டிப்ளேயர்னு ஒன்று இருக்கும். மல்டிப்ளேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பப்ஜியில் பார்த்தீங்கன்னா டீம் டெத் மேட்ச்சு, ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா CS இருக்கும். எல்லாம் மல்டிப்ளேயர் தான். அதேமாதிரி வார்ஸோன்லேயும் மல்டிப்ளேயர் ஒன்று இருக்குது. இருந்தாலும் மல்டிப்ளேயர் நம்மளுக்கு இப்போது கொண்டு வரல. அடுத்த சீசனில் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவானுங்க. ஆனால் இப்போதைக்கு கொண்டு வரல. உங்கள் மைனஸை கேட்ச் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு மைனஸானு கேட்குறீங்க, புரியுது. ஆனால் மல்டிப்ளேயர் இருந்தால் நம்மளுக்கு கேம் ப்ராக்டிஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ பேட்டில் ராயல் உள்ளே இறங்கினோடனே நீங்கள் அவுட் ஆனால் அதுதான் அவுட்டு. நீங்கள் திரும்பி வேறு மேட்ச் ப்ளே பண்ணலாம். ஆனால் மல்டிப்ளேயர்னால் நீங்கள் திரும்பி வருவீங்க. அதனால் சொல்கிற மல்டிப்ளேயர் இருந்தால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இவர் தம்பி ஒருத்தர் எடுக்கிறாரில்ல, COD மொபைல். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் கிராஃபிக்ஸ் இருக்கும், மல்டிப்ளேயர் கிராஃபிக்ஸ் இருக்கும். மல்டிப்ளேயர் கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் பேட்டில் ராயல் கிராஃபிக்ஸ் ரொம்ப டம்மியாக இருக்கும். ஆனால் இவனுங்க மல்டிப்ளேயர் ரிலீஸ் பண்ணால் பேட்டில் ராயல் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறானு. பேட்டில் ராயல் கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னா அது ரொம்ப மோசமாக இருக்குது. சொல்ல வார்த்தை இல்லை. ரொம்ப மோசமான கிராஃபிக்ஸ். அதில் மட்டும்தான் கிராஃபிக்ஸ் தான் நான் ரொம்ப எதிர்பார்த்த கிராஃபிக்ஸ். ஒரு புது கிராஃபிக்ஸை கொண்டு வருவானுங்க. அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். ஆனால் கிராஃபிக்ஸ் ரொம்ப மட்டமாக இருக்குது. மற்ற கேமுக்கு கம்பேர் பண்ணால் இந்த கேம் ஒரு சூப்பரான கேமாக இருக்கும் கண்டிப்பாக. BGMஐயோட பேட்டில் ராயலில் நிறைய விஷயம் இருக்குது. ஃப்ரீ ஃபயரோட மல்டிப்ளேயரில், அதுவும் வார்ஸோன் மல்டிப்ளேயர் வேறு மாதிரி இருக்கும். வார்ஸோன் மல்டிப்ளேயர் பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் கொண்டு வரும்போது ஒன்றும் பெட்டராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மைனஸ் மட்டும்தான். ரீகால் அதிகமாகுது, கிராஃபிக்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, மல்டிப்ளேயர் இல்லை. இதை தவிர்த்து இந்த கேமில் பெரிய மைனஸ் சொல்லிட்டு எதுவுமே இல்லை. மற்றெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ப்ளஸ் என்னான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்று தாங்க. எல்லா கன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா கன்னுமே நம்ம வார்ஸோன் PC நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா தெரியும். அதில் இருக்கிற கன்னை தான் அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. கன்னோட சிஸ்டம், கன்னோட மெக்கானிக்ஸ்லாம் வேறு மாரி இருக்குது. எனக்கு ரொம்ப கன்னுலாம் பிடிக்கும். வார்ஸோன் கேம் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் கன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே கன் ஃபைட்லாம் அதில் அல்டிமேட்டாக இருக்கும். கன் சிஸ்டம் டாப் நாச்சு தான். கன்னை பற்றி நான் நிறைய சொல்லிட்டே போவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கன் சிஸ்டம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த விஷயத்தை நான் ப்ளஸில் தான் சேர்ப்பேன். ஆனால் சில பேர் மைனஸில் சேர்க்க சொல்லி நான் ப்ளஸ்லேயே சேர்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர். நிறைய பேர் இருக்கிறீங்க ஃபஸ்ட் பர்சன் நிறைய பேருக்கு பிடிக்காது. தேர்ட் பர்சன் தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம தேர்ட் பர்சன் கேம் தான் அதிகமாக விளையாடிக்கிறோம். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், COD அடிக்கிறோம். ஆனால் இது ஃபஸ்ட் பர்சன் கேம் தான். தேர்ட் பர்சன் கிடையாது. ஒன்று ஃபஸ்ட் பர்சன் மட்டும்தான் இருக்கும். அதனால் அந்த கேம் நிறைய பேர் பிடிக்காத போக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட் பர்சன் லைக் பண்ணுறவங்க இந்த கேமை கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபஸ்ட் பர்சன் இதில் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் பர்சன் ஏன் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குன்னு தெரியல. கண்டிப்பாக ஃபஸ்ட் பர்சன் மோடு ஒரு சூப்பரான மோடு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட் பர்சன் மோடு. அதனால் இந்த கேம் அதிகமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பர்சன் சூப்பராக இருக்கும். அடுத்தது மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டு தாங்க. மூவ்மெண்ட் எல்லாம் சூப்பராகவே கொடுக்கலாம். இப்போ வார்ஸோன் PCயில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கீபோர்டில் ஒரு மாதிரியாக மூவ்மெண்ட் கொடுக்கலாம் மவுஸை வச்சு. ஆனால் ஃபோன் வரும்போது நான் மூவ்மெண்ட்டை பற்றி அதிகமாக எப்படி மூவ்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க சொல்லி. ஆனால் இல்லை, மூவ்மெண்ட் ரொம்ப சூப்பராகவே கொடுக்கலாம். மூவ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு தனி பட்டனே இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்புறம் அடுத்த ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரன்னிங் சொல்லிட்டு தனி பட்டன் இருக்குது. ஃபாஸ்ட் ரன்னிங்காக நீங்கள் வேகமாக கொஞ்சம் நேரம் உங்களால் வேகமாக ஓட முடியும். அதுக்குன்னு சொல்லிட்டு தனி பட்டனே இருக்குது. அதனால் நல்லா பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் ஒரு பட்டன் இருக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு. அதேமாதிரி இதுலேயும் ஒரு பட்டன் இருக்குது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு. இது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது.
அடுத்த ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி. ஏன்டா டிஃபிகல்ட்டிலாம் ப்ளஸ்ன்னு கேட்பீங்க, டிஃபிகல்ட்டும் ப்ளஸ் மட்டும்தான். நான் ஏன் டிஃபிகல்ட்டி ப்ளஸ்ன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் சிஓடி தப்பாக சொல்கிறேன், சிஓடி பிசியை நீங்கள் பிசியில் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு கஷ்டமான கேம்னு சொல்லி. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் மொபைலில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது, ஆனால் அது அந்தளவுக்கு பிசி அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, நார்மலான டிஃபிகல்ட்டி மட்டும்தான். நீங்கள் ஒரு 10 மேட்ச் தொடர்ந்து ப்ளே பண்ணிங்கன்னா 11 மேட்ச் நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு தான் டிஃபிகல்ட்டி இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது அதை பார்க்கும்போது. அடுத்த விஷயம் தான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுது. கிராஸ் பிளாட்ஃபார்ம்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசி பிளேயர்ஸ், ப்ளேஸ்டேஷன் பிளேயர்ஸ் அண்ட் மொபைல் பிளேயர்ஸ் 3 பேரும் ஒரே லாபியில் போட்டு அடிப்பானுங்க. அதுதான் கிராஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ நீங்கள் பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பிஜிஎம்ஐ சர்வரில் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும், பப்ஜி பிசியில் ப்ளே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சிஓடி மொபைல் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களால் சிஓடி மொபைல்லையே லாபி பிசி லாபியும் கனெக்ட் ஆகும். அது ஓரளவுக்கு நல்ல விஷயம், ஓரளவுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் ஓரளவுக்கு கெட்ட விஷயமும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிசி பிளேயர்ஸ் மூவ்மெண்ட்டில் பயங்கரமாக கொடுப்பாங்க, நம்ம ஈஸியாக டிஃபீட் பண்ணுறானுங்க. இருந்தாலும் ஒரு கிளாஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. அவ்வளோதான் கேமர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதான் என்னோடய ப்ளஸ் அண்ட் மைனஸ். இதை தவிர்த்து இந்த கேம் ரொம்ப சூப்பரான கேமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேமை. இதை நான் மறந்துட்டேன். இந்த கேமோட டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 GB இருக்குது. டவுன்லோட் பண்ணும்போது 1 GB டவுன்லோட் பண்ணணும். கேமுக்குள்ளே போகும்போது ஒரு 6 GB மட்டும், கிட்டத்தட்ட ஒரு 8 GB கிட்ட தான் வரும் கேமு. ஆனால் ஒரு நல்ல எம்பியாகவும் இருக்குது. கிராஃபிக்ஸ் லோவாக இருந்தாலும் நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகும் இந்த கேம், அதனால் அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சரி, ஒரு லோ எண்ட் ஃபோன் இருந்தாலே போதும் இந்த கேம் எல்லா இடத்துக்கு. ஹை எண்ட் ஃபோன்லாம் தேவையில்லை, லோ எண்ட் ஃபோனே போதும். கிராஃபிக்ஸ் லோவாக தான் இருக்குது, சூப்பராக ப்ளே பண்ணலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேமை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் கேமை பற்றி. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அத்தனை நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், போயிட்டு வரேன், பாய்.